வணக்கம் நேர்களே. 1989 ஒரு 24 வயதில் புதுவைக்கு வருகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு பொறுப்போடு வந்தவர் டாக்டர் விஜே சந்திரன் அவர்கள். தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தாக இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், பொதுவாக அரசு பள்ளிகளில் படிக்கின்ற பிள்ளைகள் ஒரு பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் எங்கோ ஒரு சில அரிதாக மனிதர்கள் சாதனைகளை நிகழ்த்தி அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகள் எங்களால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நமக்கெல்லாம் ஒரு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கின்ற மனிதர் டாக்டர் விஜே சந்திரன் இங்கே சிறப்பு அழைப்பாளராக நம்மிடையே வந்திருக்கின்றார். மிக பெருமையாக இருக்கிறது. என்னவென்றால் 24 வயதில் புதுச்சேரியில் எஸ்பியாக வந்த அவர்கள் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐபிஎஸ் அந்தஸ்து கொடுக்கப்பட்டு இந்திய அரசாங்கத்தின் உள்துறை சார்பாக ஐபிஎஸ் அந்தஸ்து கொடுக்கப்பட்டு தமிழ் அறியாத மிசோரம் மாநிலம் சென்று அங்கேயும் சிறப்பாக பணியாற்றி புதுவைக்கு மீண்டும் வந்திருக்கின்றார். புதுச்சேரி மக்கள் சார்பாக அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி கொண்டு இன்றைய பாதையும் பயணமும் இந்த மனிதனுடைய கரங்கள் பிடித்து நான் பயணமாக காத்து கொண்டிருக்கின்றேன். பேசலாம் அவரோடு. மிகுந்த மகிழ்ச்சிங்க சார். ஏறக்குறைய ஒரு 4 நிகழ்ச்சிகளை நான் உங்களை பேட்டி எடுத்துன்னு நினைக்கிறேன். நான் இது பெரிய பெருமையான விஷயம் சார். இப்போ நீங்கள் வந்து புதுச்சேரியில் எஸ்எஸ்பியாக இருந்துட்ட பிறகு மிசோரம் போனீங்க இல்லைங்களா? அங்கே வந்து என்ன துறையில் நீங்கள் பணியாற்றீங்க, அந்த மிசோரம் அனுபவங்கள், அது குறித்த கருத்துக்கள். மிசோரமில் வந்து நான் ஒர்க் பண்ணது வந்து டிஸ்ட்ரிக்ட்லிங்க மாவட்ட அதிகாரியாக தான் ஒர்க் பண்ணேன். நான் மிசோரம் பார்த்திங்கன்னா 8 மாவட்டங்களை கொண்டது. இல்லை, ஐசோல் தான் அதோட கேபிட்டல். மாநிலத்தினுடைய கேபிட்டல் ஐசோல். 2வது பெரிய நகரம், 2வது பெரிய மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இருந்த மாவட்டம் லுங்லே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியாக நான் ஒர்க் பண்ணேன். அங்கே எஸ்பின்னு சொல்கிறது இங்கே ஈக்குவல் டு எஸ்எஸ்பி, பாண்டிச்சேரியோட எஸ்எஸ்பி ரேங்க்கு, அது அங்கே எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேங்க்கில் ஒர்க் பண்ணாங்க. மிகுந்த மகிழ்ச்சிங்க சார். இப்போ நீங்கள் வளர்க்கப்பட்டது பார்த்தீங்கன்னா வந்து கோபிச்செட்டிப்பாளையம் தான் படிச்சிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து வெள்ளாங்கோயில் என்ற கிராமம் உங்களால் மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு கிராமமாக இருக்கிறது. அப்படி ஒரு தமிழ் மரபு சார்ந்த நீங்கள் மொழி தெரியாத மாநிலத்தில் எப்படி பணியாற்றுறீங்க, அந்த அனுபவங்கள் என்ன? மொழி தெரியல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இல்லைங்க. பெரும்பாலும் அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிசோரம் அவங்களுடைய படித்தவருடைய பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 97% அங்கே வந்து எஜுகேட்டடாக இருக்காங்க. சாதாரணமாக கான்ஸ்டபிள் லெவலில் கூட அவங்க வந்து ஓரளவுக்கு ஆங்கிலம் புரிஞ்சக்கூடிய விதத்தில் இருக்காங்க. எப்படி தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் நம்ம ஹிந்தி கற்றுக்கிறதுலையோ அதுபோல் மிசோரம் மாநிலத்திலையும் அவங்க ஹிந்தி கற்றுக்கிறதில்ல. பெரும்பாலும் அவங்க வந்து மிசோ லாங்குவேஜில் பேசுகிறாங்க. மிசோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் இருக்குது, இங்கிலீஷ் ஸ்கிரிப்டே அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுபோக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிறாங்க. அது பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி தெரில. நம்ம பேசும்போது பொதுமக்கள் யாராச்சும் அவங்களோட பேசணும்னு நினச்சாங்கன்னா, நம்மக்கிட்ட பிரச்சனை சொல்ல வந்தாங்கன்னா, நம்ம பிஏ இருப்பாங்க, கீழே ஆஃபீஸர்ஸ், எஸ்டிபிஓ, அடிஷ்னல் எஸ்பி ரேங்கில் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்களும் நல்லா இங்கே ஆங்கிலம் பேசக்கூடியவங்க தான். அவங்க வந்து மொழிபெயர்த்து சொன்னாங்கன்னா அதன் மூலமாக நம்ம வந்து அதில் ஆக்ஷன் எடுக்கலாம். அதில் ஒன்றும் சிரமம் இருக்க மாதிரி தெரியல. அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தான். இந்தியா முழுவதும் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இங்கிலீஷில் இருக்கிறதுனால அங்கேயும் பேப்பர்ஸு, ஃபைல்ஸு, சர்க்குலர்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வர்றதுனால, ஆங்கிலத்தில் வர்றதுனால எந்த சிரமமும் எனக்கு இருக்குல்லைன்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சிங்க சார். இயல்பாக வந்துங்க சார், நம்ம இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு இயற்கை வரப்பிரசாதம் வந்து அந்த மிசோ மாநிலம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த அமைப்புகள், அந்த பூகோள அடிப்படையில் அங்கே இருக்கின்ற பகுதிகள், அந்த இயற்கை ரம்பியங்கள், நீங்கள் வந்து ரொம்ப ரசித்த காட்சிகள் என்ன இருக்குங்களா? ஆமாங்க. அதாவது மிசோரம் வந்து மிக அழகான இடம். மலையும் மலை சார்ந்த இடம். கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அங்கே பிளைன்ஸே கிடையாது, முற்றிலும் மலை தான். மலை உச்சியில் தான் உங்களுக்கு வந்து எல்லா ஊர்களும் அமைஞ்சிருக்குது. ஐசோல்னு பார்த்தீங்கன்னா ஐசோல், லுங்லே, சைகா, லுங்த்லே, எல்லா மாவட்டங்களுமே வந்து மலையில் உச்சியில் தான் அமைஞ்சிருக்குது. அப்போ பார்க்கும்போது நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க. இப்போ பார்த்தா இப்போ இந்த சமயத்தில் பர்டிகுலராக உங்களுக்கு மே மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் மழை இருக்கும். மழைனா சாதாரணமாக இருக்காது. தினமும் 3 மழை 4 மழை இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே க்ளவுடியாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் டெம்பரேச்சர் பார்த்தா அங்கே வந்து 19 டிகிரி 20 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும்.
அழகான அங்கே வந்து ஒரு ஈக்குவிட்டபிள் கிளைமேட் சொல்லுவாங்க. அங்கே வந்து வெப்ப காலமே இருக்காது. இங்கே வந்து கோடை காலம் நம்ம சொல்கிறீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கோடையே இருக்காது. இயற்கையாகவே ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நம்ம மிசோரத்தை சொல்லலாம். அதே சமயத்தில் குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் பார்த்திங்கன்னா கடும் குளிரும் இருக்காது. இங்கே டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 8 டிகிரி 7 டிகிரி செல்சியஸ் கீழே போகாது. அதாவது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 7 டிகிரிலேருந்து 22 23 டிகிரிக்குள்ளேயே தான் அங்கே டெம்பரேச்சர் இருக்கும். வெய்ய காலத்துக்கு குளிர்காலத்துக்குள்ள வித்தியாசம் அவ்வளோதாங்க. அதனால் என்ன ஆகுனா ரொம்ப இனிமையாக ப்ளசண்ட்டாக இருக்கும். நல்லா தூக்கம் வரும், அவ்வளோ நல்லா அழகாக இருக்கும். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜன்னலை திறந்து வச்சா அழகாக முகில் வந்து அப்படியே வீட்டுக்குள்ளேயே வருங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும், பசுமையாக இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால திக் வெஜிடேஷன் ஃபுல்லாகவே வந்து முழுக்க பசுமையை போத்துன மாதிரி இருக்கும். ஒரு பசும் புல்தரை இருக்கிற மாதிரி அழகாக இருக்கும். அதே மாதிரி அந்த மேகங்கள் அசைறது ரொம்ப அழகாக இருக்கும். க்ரைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப குறைச்சிங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு மாவட்டத்தில் நடக்கிற க்ரைமுக்கும் மிசோரத்தில் ஒரு மாவட்டத்தில் நடக்கிற க்ரைமுக்கும் ரொம்ப கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. அங்கே வந்து என்கிட்ட வந்து 8 போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சுங்க. அந்த 8 போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக க்ரைம் ஒரு வருஷத்துக்கு நடக்கக்கூடிய க்ரைமு 200 க்ரைம் தாங்க. ரொம்ப குறைவாக இருக்குது. ஆமாம், சில போலீஸ் ஸ்டேஷனில் என்ன விஷயம்னா அங்கே வந்து க்ரைம் சுத்தமாகவே கிடையாதுங்க. ஒரு வருஷம் முழுவதும் கூடி 2 கேஸ் போட்ட ஒரு ஸ்டேஷன் இருக்குது. திங்ஸாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு முழு வருஷமும் சேர்ந்து 2 கேஸ் தான் போட்டிருக்காங்க. அந்த இதை நீங்கள் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா என்னோட மாவட்டத்தை திட்டம்னா 6000 ஸ்கொயர் கிலோமீட்டருங்க. சாதாரண இல்லை. நம்ம பாண்டிச்சேரி 498 ஸ்கொயர் கிலோமீட்டர் என்டையர் பாண்டிச்சேரி. ஆனால் என்னோட மாவட்டம் மட்டும் லுங்லே மாவட்டம் மட்டும் கிட்டத்தட்ட 6000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஒரு பக்கம் மியான்மர் பார்டர், பர்மான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பார்டர். இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் பார்டர். இந்த ரெண்டுக்கு இடையிலே என்னோட மாவட்டம் இருந்துச்சு. அப்படின்னே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துங்க. அங்கே வந்து இப்போ திங்ஸாய் அப்படிங்கிற இடம்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சின்ன ஊர். மக்கள் தொகையே வந்து உங்களுக்கு ஒரு 3000-4000 பேர் தான் இருப்பாங்க. அதனால் க்ரைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப குறைவு. மக்கள் அதே மாதிரி 5 மணிக்கு மேலே எந்த விதமான நடமாட்டமும் இருக்காது. எல்லா கடைகளும் 5 மணிக்குள்ள முடிச்சிருவாங்க. இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு சொன்னோம்னா, குளிர்காலத்தில் இந்த டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃபீஸே 4 மணியோடு முடிஞ்சிடும். மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா 5 மணி 5:30 மணிக்கு மேலே எந்த நடமாட்டம் இருக்காது. ஒரு அமைதியான ஒரு மாநிலமாக மிசோரம் சொல்லலாம். அங்கே வந்து இன்சர்ஜென்சியோ அல்லது வேறு விதமான பாதுகாப்பற்ற சூழ்நிலையோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு அமைதியான ஒரு பூங்கா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் மிசோரம். மிகுந்த மகிழ்ச்சிங்க சார். அந்த உணவு முறைகள் வந்து தொடக்கத்தை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா நம்ம தமிழ் கலாச்சார உணவு என்பது வித்தியாசமாக இருக்கும். இல்லை, அங்கே உணவு எப்படி இருக்கு? அங்கே உணவு முறை அவங்க வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாயில்டு முறையில் தான் அவங்க சாப்பிட்றாங்க. வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நல்லா கொதிக்க வச்சு உப்பு மட்டும் போட்டு சாப்பிட்றாங்க. அவங்க உணவை நம்மளால் சாப்பிட முடியாதுங்க. நம்ம அங்கே வந்து குக் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங், நம்ம உணவு முறைப்படி எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க கற்றுக்கிட்டு செய்கிறாங்க. என்னுடைய மனைவி என்னோட இருந்ததுனால ஒரு சிரமம் இல்லைங்க. அங்கே போகும்போது எல்லாம் நாங்கள் சில விஷயங்கள் அங்கே கிடைக்காது. உதாரணத்துக்கு நம்ம ஊரில் தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அங்கே தேங்காய் கிடைக்காது. தேங்காய் வாங்கணும்னா 60 ரூபா 70 ரூபா ஒரு தேங்காயினுடைய விலை வரும். அப்படி பார்த்தாலும் அது நல்ல தேங்காயாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் கிடைக்காது, பெரிய வெங்காயம் கிடைக்கும், சின்ன வெங்காயம் கிடைக்காது. நிறையா அது மாதிரி பொருட்கள். இப்போ ரவைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சூஜி கிடைக்கும். அதே சம்பா ரவைன்னு சொல்கிறீங்களா, அது கிடைக்காது. வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ தக்காளி பழம் வந்து 80 ரூபா 100 ரூபா கிலோ, அது கீழே வரவே வராது. அதே மாதிரி பீர்க்கங்காயெல்லாம் கிடைக்காது. பீர்க்கங்காயெல்லாம் வந்து பார்க்கணும்னா ஒரு 70 ரூபா 80 ரூபா கிலோ போகணும். முருங்கைக்காய் கிடைக்காது சுத்தமாக. அது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான இடங்க. நன்றிங்க சார். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு போலீஸ் உயர் அதிகாரியாக இருந்தாலும் தக்காளி அந்த பழத்தினுடைய விலையை பற்றிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க சார். ஸோ உங்களுடைய அந்த 2 ஆண்டு காலங்கள் அந்த பணியை ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. ரொம்ப ஏன்னா அங்கே யாரும் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன இருக்குங்களா? பெரிய சவால் அப்படின்னாலும் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கொலை குற்றங்கள் வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் அதிகமாக அடிச்சுட்டதுனால இறந்து போயிடுறாங்க. அப்படித்தான் இருக்குமே தவிர ஒரு வெஞ்சன்ஸ்லையோ அல்லது கொன்னுட்டு நகைகள் எடுத்துகிட்டு போகிறதோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு மேஜரான கிரைம் எதுவுமே கிடையாதுங்க. கொலையை செஞ்சவங்களும் வந்து ஆமாங்க நான் செஞ்சுட்டேனுங்க, அடித்தேன், இப்போ தெரியாதனமாக பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. பெரும்பாலும் கன்ஃபெஷன் அங்கே ரொம்ப ஜாஸ்திங்க. எல்லாத்தையும் நான் வந்து தப்பு பண்ணிட்டோம், நான் பண்ணது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபெஷன் பண்ணி அங்கே பண்ணுறாங்க.
அதனால வந்து அங்கே வந்து பெரிய கிரைம் பார்த்தா மர்டர் இருந்தாலும் கூட அந்த மர்டர் வந்து கண்டுபிடிக்கிறதுல ஒன்றும் சிரமம் இருக்காது. அவங்களே வந்து ஐயோ நான் தெரியாமல் அடிச்சிருங்க செத்து போயிட்டாருங்க அப்படி சொல்லிடுவாங்க. நான் தள்ளுனேன் அவர் வந்து பெரிய கீழே ஒரு இப்போ கீழே வந்து ரொம்ப ஆழமான பகுதி இருந்துச்சு, அதனால மலையிலேருந்து கலந்துட்டாரு அவர் செத்துட்டாருங்க அப்படி சொல்லி அந்த மாதிரி 1-2 குற்றங்கள் மர்டர் இருந்தாலும் கூட டெக்காய்டி, ராபரி, இந்த மாதிரி சங்கிலி பறிப்பு அந்த மாதிரியெல்லாம் பெரிய கிரைம்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த மிசோ மொழி என கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு அட்லீஸ்ட் இப்போ வணக்கம் பல மக்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு வந்தவர் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, கலோமே அப்படி சொன்னா நன்றி கலோமே. ஆமா, அதே மாதிரி துய் அப்படி சொன்னா தண்ணி அப்படி சொல்றோம். துய் கைந்து அப்படி சொன்னா தண்ணி கொடுங்க அப்படி சொல்றோம். அமோய் அப்படி சொன்னா ரொம்ப அழகா இருக்கு அப்படி சொல்றோம். அமோய் 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 அமோய்னு சொன்னா ரொம்ப அழகா இருக்கு, பியூட்டிஃபுல் அப்படி சொல்றோம். இது மாதிரி சில வார்த்தைகளை கற்றுக்கிட்டோம். என்னை விட என் மனைவி நல்லா பேசுவாங்க, ஓரளவுக்கு அவங்க இப்போ நிறைய வார்த்தைகளை கற்றுக்கிட்டாங்க அவங்க. அதே மாதிரி திங்க்ரோ அப்படின்னு சொன்னா ஸ்டாப் அப்படின்னு, கல்ரோ கல்ரோ அப்படி சொன்னா வா, லோக்கல்ரோ அப்படின்னு சொன்னா போ, அப்படி சில வார்த்தைகள் தேவைக்கேற்ப நம்ம ஒரு சில வார்த்தைகள் கற்றுக்கிட்டாங்க. மிகுந்த மகிழ்ச்சிங்க சார். இப்போ 2 ஆண்டுகள் இருந்தீங்க, உங்களுக்கு அந்த வழி அனுப்பு நிகழ்ச்சி அங்கே இருக்கின்ற மக்கள் உங்கள் மீது காட்டிருக்கின்ற மரியாதை அது கொடுத்து என்ன நினைக்கிறீங்க சார்? பார்க்கலாங்களே, கட்டாயிடுத்து அது குறித்து உங்களோட அனுபவங்கள் என்னங்க சார்? அதாவது வந்துங்க, எந்த ஒரு இடத்துல போனாலும் நம்ம ஊர்லேருந்து இன்னொரு புதிய இடத்துக்கு போனோம்னா அவங்க வந்து நம்மளை வந்து வித்தியாசமாக பார்ப்பாங்க. இவங்க யார், இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க நல்லா செய்வாங்களா, நல்லா செய்யறதான் வந்திருக்காங்களா, இப்படி எல்லாம் அவங்களோட யோசனை இருக்கும். அதே மாதிரி தான் என்னையும் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன் நான். நம்ம வந்து நடந்துக்கிற முறையில் சரியாக செய்கிறோம், அவங்களுடைய நன்மைகளை நம்ம பங்கெடுத்துக்கிறோம், அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம், குற்றங்கள் தடுக்கப்படணும்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுங்க. அங்கே வந்து ட்ரக் அடிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. போதைப் பொருட்கள், போதைப் பொருள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா லிக்கர் வந்து டோட்டல் ப்ரோஹிபிட்டட் ஸ்டேட்டுங்க. அங்கே வந்து லிக்கரே கிடையாது, ஓப்பன் இந்த மாதிரி மதுபான கடைகள் இருக்காது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா இளைஞர்கள் வந்து எதையோ ஒன்று தேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்ஸ் அடிமையாயிடுறாங்க. ட்ரக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாரின் வந்து அந்த ப்ரௌன் சுகர், கொக்கைன் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சில கெமிக்கல்ஸு மெடிசன்ஸே இருக்கிறது வந்து அது ட்ரக்கை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறையா பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. அதோட தொடர்புடைய சின்ன சின்ன திருட்டுக்கள் அது மாதிரி அவங்க செய்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ப்ளீஸ் பார்க்கலாங்க சார். பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே ஒரு 2 ஆண்டு காலங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பனி சூழல், ஒரு சந்தோஷமாக. ரெண்டாவது உங்களுக்கு வந்து இந்த இயற்கையை வந்து நீங்கள் ரொம்ப விரும்பி ரசிக்கிறதுனால அந்த மலை சார்ந்த விஷயங்கள், மழை எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய கொடுப்பனையாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களோட வழி அனுப்பு நிகழ்ச்சி அது குறித்து என்ன ஒரு சிறப்பு? ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நான் 2 வருஷம் ஒரே மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக லா அண்ட் ஆர்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. லா அண்ட் ஆர்டர் நான் ஜாயின் பண்ணதில் இருந்து மே 2012 நான் ரிலீவ் ஆகிட்டு வந்து ஜூலை 31 வரைக்கும் ஒரே இடத்துல லுங்லை மாவட்டத்தில் நான் மாவட்ட எஸ்பியாக ஒர்க் பண்ணேங்க. நான் அந்த 2 வருஷம் 3 மாத காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, யாருக்கு என்னென்ன ப்ரொமோஷன்ஸு அந்த டைமுக்குள்ளே எல்லாத்துக்கும் டக்குன்னு எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி பென்ஷன் போகிறவங்க கடைசி நாள், அந்த கடைசி ஒர்க்கிங் டேயில் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையானது கிடைக்கிற மாதிரி நாங்கள் எல்லாம் முன்னாலே ஸ்டெப் எடுத்து என்னென்ன தேவையோ அதையெல்லாம் பண்ணி கொடுத்தோம். இது மாதிரி அதே மாதிரி குவார்ட்டர்ஸ் எல்லாம் நிறையா நல்லா இல்லாமல் இருந்துச்சு, அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி குடும்ப நலனுக்கு நல்லது பண்ணி கொடுத்தோம். அதனால் போகும்போது திரும்பி வரும்போது உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நிறையா ஒரு 40-50 மோட்டர் சைக்கிளில் ஒரு பார்டர் வரைக்கும் ஒரு 20-25 கிலோமீட்டர் மோட்டர் சைக்கிளே வந்து என்னை வழி அனுப்பி வச்சாங்க. நாம உண்மையிலே அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். மகிழ்ச்சிங்க சார். நீங்கள் அதை இப்போ மாவட்ட எஸ்பின்னு சொல்கிறீங்க, நீங்கள் அது மிசோரம் போன்ற இடத்துல வந்துங்க சார், ஒரு மாவட்டத்துக்கு எஸ்பியாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, மிகப்பெரிய ஒரு ஹையஸ்ட் ஒரு பவர் என்று சொல்லலாம் வச்சிங்களேன். இப்போ ஒரு சின்ன செய்தி கேள்வி என்னவென்றால், ஒரு பெரியார் பிறந்திருக்கின்ற ஈரோடு மாவட்டம் வெள்ளாங்கோயில் என்ற ஒரு சின்ன கிராமத்தில் எந்த வகையான அரசியல் பின்னணி இல்லாத ஒரு குடும்பத்தில் கடினப்பட்டு போராடி அரசு பள்ளியில் படித்து ஒரு ஐபிஎஸ் அந்தஸ்து பெற்று மொழி தெரியாத வித்தியாசமான இனம் சார்ந்த மக்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை இருக்கு பாருங்க. அப்போ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் ரொம்ப அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தானுங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மிசோரம் வந்து ஒரு ஹார்டு போஸ்ட்னு சொல்லுவாங்க. அதில் ஹார்டு போஸ்ட்டுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. மிசோரத்தில் என்ன பிரச்சனைனா, எந்த விதத்தில் இட் இஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்தோம்னா உண்மைதாங்க. அங்கே வந்து மஸ்கிட்டோஸ்னுடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. கொசுக்கள் அந்த கொசு கடிச்சதுன்னா மலேரியல் ஃபீவர் வந்து நிறைய ப்ரிவலன்ஸ். அங்கே மலேரியல் ப்ரோன் ஏரியாங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அங்கே வந்து பர்டிகுலராக நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகிற இடத்துல போகும்போதெல்லாம் நீங்கள் வந்து மஸ்கிட்டோ நெட்டை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி ஒடாமாஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடி கடிச்சு ஒரு தடவை கொசு கடிக்க விட்டோம்னா மலேரியல் ஃபீவர் வந்துருங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம ஊர் மாதிரி அவ்வளவு திறம்பட்ட மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள்னு சொல்ல முடியாதுங்க. டெஸ்டிங், பிளட் டெஸ்டிங், லேபு, அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய இடத்துக்கு குறைவு. இப்போ மாவட்ட தலைநகர் அப்படிங்கிறனால லுங்லேயில் ஓரளவுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுங்க. ஆனால் அதே மாதிரி பல இடங்கள் வந்து நீங்கள் ஜியாகிரபிக்கலாக புங்மூன் அப்படின்னு எனக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் இருந்துச்சுங்க. அந்த புங்மூன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் நீங்கள் வந்து ஜீப்பில் போகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நீங்கள் போட்டில் போகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். கிட்டத்தட்ட 14 மணி நேரம் 15 மணி நேரம் சரிங்க ஆகிடும் அந்த இடத்துக்கு போகிறதுனா. அங்கே வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கெஸ்ட் ஹவுஸோ அல்லது பெரிய டூரிஸ்ட் பங்களாவெல்லாம் இருக்காதுங்க. அந்த சின்ன ஊர், அந்த ஊரில் வந்து நீங்கள் வந்து சாதாரணமான ஒரு சின்ன வீடு அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இப்போ ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் அங்கே தங்கி உங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் அந்த சமயத்தில் அங்கே போய் தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை எடுத்து போகலன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மலேரியல் ஃபீவர் வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அங்கே வந்து இன்சிடென்ட்ஸ் ஆஃப் கேன்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்களா? ஆமாம். அது காரணம் என்னென்னா அங்கே வந்து உங்களுக்கு நிறையா வந்து அந்த அவங்க வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் அங்கே இருக்குதுங்க. எடுத்து சொல்லுவேன் உங்களுக்கு, நிறைய நீங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடாது. பெண்களே 57% பெண்களே ஸ்மோக் பண்ணுறாங்க அங்கே. ஆண்கள் ஸ்மோக் பண்ணக்கூடிய இது பார்த்தீங்கன்னா 71% ஆண்கள் ஸ்மோக் பண்ணுறாங்க. நிறைய ஆஃபீஸர்ஸ் அவங்க எடுத்து சொல்ல வேண்டிய ஆஃபீஸர்ஸே எல்லாம் ஸ்மோக் பண்ணுறதுனால அவங்க சொல்ல கூட ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. கோட்பா ஆக்டில் வந்து சிகரெட் டொபாக்கோ கண்ட்ரோல் ஆக்ட் ஒன்று இருக்குது. அது வந்து இந்தியா முழுவதும் இப்போ பப்ளிக் பிளேஸில் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தடை சட்டம் போட்டிருக்கு. பண்ணாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறது நிறைய தயக்கம் இருக்காங்க. அதனால் நாங்கள் ரிப்பீட்டடாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்குமே நாங்கள் வந்து ரோல் காலில் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, ஸ்மோக் பண்ணாதீங்க, மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்காதீங்க, குழந்தைகளை ஜாக்கிரதை பார்த்துங்க அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக நாங்கள் சொல்லுவோங்க. மகிழ்ச்சிங்க சார், ரொம்ப பிரமாதமாக நீங்கள் பேசியிருக்கிறீங்க சார். பார்க்கலாம் இது. வணக்கங்க, பாதையும் பயணம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸுங்க. சொல்லுங்கள் சார். எஸ்ஐ செலெக்ஷன் வந்து 2012 வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது தமிழில் கொஸ்டின் கொடுக்கல. சரிங்க. அது சம்மந்தமாக நீங்கள் ஐயா முயற்சி எடுத்து அந்த இது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆகும். என்னோட பேர் இளம்பத்தி சார். டிவி வளர்த்து குறைச்சிக்கங்க சார் நீங்கள். என்னோட பேர் இளம்பத்தி சார். லாஸ்ட் சொல்லுங்க சார். இளம்பிரதி சொல்லுங்க. இளம்பிரதி 2012 வந்து எஸ்ஐ சார் இருக்கும்போது ஒரு எஸ்ஐ செலெக்ஷன் நடந்ததுன்னு வச்சு. சரிங்க. அப்போ வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க. வேற அதாவது ரீஜன் வைஸா தமிழ் எல்லாம் கொடுக்கல. சரிங்க. அது சம்பந்தமா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க. சரிங்க. ஐயா வந்து எப்பயுமே நல்லது செய்யலாம். நீங்க இருக்கும்போது அந்த செலெக்ஷன் நடந்தது. சரிங்க. இப்ப நீங்க வந்ததுல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்க ஏதாவது அவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்க நல்லது செய்வீங்கன்னு. சரிங்க. ஓகே. அதனால நீங்க ஏதாவது உதவி செய்வீங்களா? நான் வந்து இப்போது ஜாயின் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து பதவி இன்னும் எனக்கு எந்த பிளேஸை போஸ்டிங் சொல்லி போட்ட உடனே யார் பாதிக்கிறாங்களோ அவங்க வந்து என்னை நேரில் சந்திக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க சார். நன்றிங்க சார். ஸோ ஏறக்குறைய ஒரு 2 ஆண்டு காலங்கள் ஒரு வித்தியாசமான இடத்துல ஒரு வித்தியாசமான அனுபவங்கள். அது மொழி தெரியவில்லை என்றால் எதையும் எதிர்கொள்ளுகின்ற ஒரு மனோபாவத்தோடு நீங்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறீங்க. மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக உங்களுடைய அந்த வழி அனுப்பு நிகழ்ச்சியின் போது 40-50 பேர் வந்து வாகனங்களோடு புடைசூழ வந்திருந்தாங்க என்பது உங்களுக்கு கிடைத்த மரியாதை இல்லை, தமிழகத்தும் தமிழ் இனத்திற்கும் மொழிக்கும் கிடைத்த மரியாதையாக நாம் எடுத்துக்கலாம். மிக சிறப்பாக இருக்கிறது. அடுத்தபடியாங்க சார், உங்களுடைய இந்த ஜனாதிபதி விருது, அந்த விருதினுடைய சிறப்புத்தன்மைகள், அது குறித்து உங்களுடைய கருத்துக்கள். இல்லை, இது வந்து ஜனாதிபதி விருது வந்து குறைஞ்சபட்சம் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கணும். அந்த சர்வீஸ் காலத்தில் நம்ம நிறைய நல்ல காரியங்கள் நற்பணிகள் செய்யணும். அதில் வந்து கண்டுபிடிக்கணும். அது மாதிரி கேஸ் நம்ம டீல் பண்ண விதம் இதெல்லாம் வச்சு நம்ம துறையை சேர்ந்த ஐஜி டிஜி அவங்க வந்து அதை வந்து பரிந்துரை செஞ்சு நமக்கு அதை வந்து டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. அதே சமயத்தில் அது வந்து சரிதானா அப்படிங்கிறது வந்து ரகசிய புலனாய்வுத்துறையில் அதை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யப்படுகிறது. அதன் மூலம் ஜனாதிபதி அவர்கள் அந்த ரிவார்டை கொடுக்குறாங்க. அது ஒரு பெருமையான விஷயம் தாங்க. ஒரு காவல்துறை இது வெரி பிக் ரெக்கக்னிஷனுங்க. ஒரு யூனிஃபார்ம் போட்டவங்களுக்கு வந்து ஜனாதிபதி பதக்கம் கிடைக்கிறதுங்கிறது மிக பெரிய விஷயம். அதை ஆர்வமாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து ஃப்யூச்சர் என்கரேஜ்மெண்ட்டு. அதை பார்க்கும்போது இன்னும் நம்ம பணியை மேலும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. அதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் தாங்க அது பர்டிகுலராக யூனிஃபார்ம் சர்வீஸ். ஏன்னா அது வந்து நாங்கள் மெடல் போட்டுக்கிறோம். அதாவது ஃபங்க்ஷன் அது மாதிரி போட்டு வரும்போது ஒரு பெருமையாக இருக்கும். நம்மளுக்கு இவ்வளோ மெடல் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷங்க சார்.
வணக்கம், பாதையும் பயணமும். வணக்கம் சார். வணக்கம், பூர்ணாவிலிருந்து பேசுறோம் சார். சாரி டு பிரஸ். பேசுங்க சார். கவனிச்சுதான் இருக்கேன் சார். வணக்கம் சார், என்னோட பேர் விமல் சார். சொல்லுங்க விமல் சார். இப்ப நீங்க திரும்பி இங்க வந்ததுக்கு, புதுச்சேரிக்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. தமிழரா ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம் சார் நாங்க. ரொம்ப சந்தோஷங்க சார். இப்ப இந்த காவல்துறையில இந்த பதவி உயர்வுன்றது வந்து காவலர்களுக்கெல்லாம் ரொம்ப கிடைக்கவே இல்லை சார். அது கண்டிப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஐயா தான் கொஞ்சம் பார்க்கணும் சார். அதே மாதிரி இன்ஸ்பெக்டருக்கும் ப்ரொமோஷன் போடாம இருக்காங்க, எஸ்பிக்கும் ப்ரொமோஷன் போடாம இருக்காங்க, எஸ்ஐ ப்ரொமோஷன் போடாம இருக்காங்க, ஏடிபிசி எல்லாருக்குமே ப்ரொமோஷன் அடிக்கடி இது மாதிரி வருது சார். அப்புறம் இந்த எலெக்ஷன் டியூட்டி பார்த்தாங்க, அவங்களுக்கும் காசு கிடைக்கல. சரி, நீங்க இது குறித்து நீங்க சார் நேரா பார்க்கலாமா? நீங்க நேரா பார்த்து, ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்கிறாங்க, அது குறித்து ஒரு டிஸ்கஷன் வச்சுங்களா, அவங்களுடைய கடந்து வந்த பாதை அது குறித்து. இது இப்போ இது போல கருத்துக்கள் என்ன நீங்க நாளைக்கு அலுவலகத்தில் பார்க்கலாம். நீங்க சாரை பார்த்தீங்கன்னா நேராகவே வந்து பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இது நாம் தனிப்பட்ட முறையில் மட்டும் செய்யறதில்லைங்க, நம்ம மேலதிகாரி இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் என்னை வந்து நேரில் சந்திச்சிங்கன்னா நான் தகுந்த இடத்துக்கு அதை வந்து நான் எடுத்துகிட்டு போவேன். என்ன ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படுங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றிங்க சார், நன்றிங்க சார், தேங்க்யூ சார். இப்போ ஏற்கனவே பல விஷயங்கள் உங்களோட நான் இப்போ பேசிக்கொண்டிருக்கேன் இல்லைங்களா சார். உங்களுடைய சிறு வயது அனுபவங்கள், தாய் தந்தை வளர்ப்பு முறைகள், அதுக்கப்புறம் வந்து ஐபிஎஸ்ஸாக நீங்கள் எஸ்பியாக வந்துட்ட பிறகு உங்களுடைய அனுபவங்கள், அதுக்கப்புறம் ஐபிஎஸ், பல விஷயங்கள் பேசுகின்ற பொழுது இப்போ இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெற்றி என்பது வெறும் கல்வியால் மட்டும் முடியுமா என்றால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அந்த கல்வியும் தாண்டிய ஒரு விஷயம், ஒரு விசாலமான பார்வை என்பது தேவைப்படுகிறது. ஒரு நல்ல பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும், ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சவாலான காலகட்டங்களில் அதை நம்ம எப்படி நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுகின்றோம் என்ற ஒரு மனோபாவம் இருந்தால் தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் வச்சுங்களேன். இதெல்லாம் நீங்கள் எங்கே வந்து எடுத்திருக்கிறீங்க? நீங்கள் இதற்கெல்லாம் யார் உங்கள் ரோல் மாடல்? அது குறித்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் என்று வருகின்ற பொழுது இந்த அனுபவங்கள் குறித்து நீங்கள் சொல்லுங்கள். அதாவது வந்துங்க, நம்ம வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கணும். இளைஞர்கள் வந்து தெரிஞ்சுக்க, இப்போது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம புத்தகங்கள் நம்ம நிறைய படித்தோம்னா நம்ம இப்போ முற்காலங்களில் எவ்வளவு சவால்களை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியுங்க. அதாவது அந்த காலத்தில் எல்லாம் வந்து தோலை உரிக்கிறது அப்படி சொல்லி நம்ம இந்த காலத்தில் நம்ம கோபத்தில் சொல்லுவோம். ஆனால் அது மாதிரி அரசர்கள் பண்ணியிருக்காங்க. குற்றவாளிகளை பிடிச்சி தோலை உரிச்சிருக்காங்க உயிரோட. அப்போது எவ்வளோ கொடுமையான சமாச்சாரம் நடந்துக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஹிஸ்ட்ரி எல்லாம் நிறைய எடுத்து படிங்க. ஹிஸ்ட்ரி படிங்க, இப்போ ஜாகிரபிக்கல் திங்கிங்க, ஜாகிரஃபி படிங்க. அதே மாதிரி அரசியல் விவகாரங்கள் பல இடங்களில் பல விஷயங்கள் நடந்திருக்கும். இதெல்லாம் படிக்கும்போது அனுபவங்கள், உலக அனுபவங்களும் சேர்ந்து அது பார்க்கும்போது எது சரி எது தவறுங்கிற ஒரு எண்ணத்தை உங்களால் எடுக்க முடியும். வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்காங்க. இது நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர், இப்போ மேரி கியூரி அம்மையாரெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வாழ்ந்தாங்க. ஆனால் பிற்காலத்தில் அவங்க வந்து மிகப்பெரிய சாதனைகளை அவங்க பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒரு உதாரணம் இல்லை, பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். கஷ்டப்பட்டு நம்ம எதையோ சாதிக்கணும் அப்படின்னு நினச்சவங்க எல்லாருமே மிகப்பெரிய சாதனைகள்லாம் இருந்திருக்காங்க. இப்போது நாங்கள்லாம் ஒரு அதிகாரின்னு சொன்னாங்க, ஆனால் அதே வந்து நீங்கள் ஐயா அப்துல் கலாம் ஐயெல்லாம் நினச்சி பாருங்க. அவர் நம்மளோட மோசமான ராமேஸ்வரத்துல எல்லாம் வந்து ஸ்கூலில் படித்து நடந்து போய் படிச்சுட்டு வந்தவங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாட்டினுடைய பெரிய ராக்கெட் விஞ்ஞானியாக மட்டும் இல்லை, நம்ம நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்திருக்காங்க. ஸோ கடின உழைப்புங்க. அதை அவங்களெல்லாம் முன்னேறவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அப்ரஹாம் லிங்கன், அவர் வந்து எந்த எலெக்ஷன்லையுமே ஜெயிச்சது கிடையாது. ஆனால் அவர் ஜெயிச்ச ஒரு எலெக்ஷன் அதிபர் எலெக்ஷன், பிரசிடென்ட் எலெக்ஷன் தான். அது வரைக்கும் எத்தனையோ தோல்விகளை சந்திச்சும் கூட அவர் அதை பற்றி குழப்பமில்லை. அடுத்த எலெக்ஷன் நிற்கலாம், மாகாண கவுன்சில்னார், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்னார், அப்படியெல்லாம் பார்த்து கடைசியில் பார்த்து எல்லாத்துலேயும் தோல்வி தான். ஆனால் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி எலெக்ஷன் பிரசிடென்ட் ஆனார். அதனால் தோல்விகளையும் சரி அது பாசிட்டிவாக சரி வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அது ஒரு காலத்தில் வெற்றியாக அமையுங்க. சூப்பர் சார், பிரமாதம் சார். வணக்கம், பாதையும் பயணமும். சார் வணக்கம். சொல்லுங்க ஐயா. குட் மார்னிங், குட் ஈவினிங். வணக்கம். ரெண்டு பேருக்கும் சொல்லுங்க. வணக்கம். சார் கையில் வந்து விருது வாங்கியிருக்கேன். அப்படிங்களா? ஆமா, விஜய் சார் வந்த வேலை. சரிங்க. பாண்டிச்சேரியில் சார் இருக்கும்போது சட்டமன்ற நல்லா இருந்தது. சரிங்க. இந்த கடைங்கள்ல மாமூல் 20 ரூபா வசூல் பண்றாங்க. சரிங்க. அது சாயங்காலத்துல. அதை நீங்க கொஞ்சம் பார்க்கணும். சரிங்க. வண்டி ஓட்டுறவங்க, தட்டு வண்டி போடுறவங்க, பானிபூரி விற்கிறவங்க, நைட்டி டீ கடை போடுறவங்க, பல பிரச்சனைகள் இருக்கு. சரிங்க. அது வந்து டிபார்ட்மெண்ட் நீங்க பார்க்கணும். தவறா சொல்றேன்னு நினைக்கக்கூடாது. சரிங்க.
நன்றிங்க சார், நன்றி, கருத்துக்கு நன்றிங்க சார். நீங்க நேரா வந்து என்னை சந்திங்க. ஆமாம் சார், என்னுடைய நேம் வந்து பால், எனக்கு பகவன். சரி சார், நம்பருக்கு சார் தெரியும். சரிங்க. நான் லெனினுடைய சாருடைய நம்பர் சம்பத்குமார், லெனின் எல்லாருடைய ஃப்ரெண்டு தான். கண்டிப்பா நேரில் வந்து சந்திங்க, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், தக்க நடவடிக்கை எடுப்போம். நன்றிங்க சார், நன்றிங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், நன்றிங்க சார். ஸோ இப்போ எனக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சிறிய கேள்வி கேட்டேன் நான் சார். இது போல் வந்து இந்த தன்னம்பிக்கையை, இந்த பாசிட்டிவ் அப்ரோச்சு எங்கேருந்து நீங்கள் பெற்றீங்க, அதற்கான அடிப்படை வித்து எங்கன்னு கேட்டேன். உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த குறுக்கப்பட்டிருக்கின்ற அந்த 2 நிமிடங்களில் அப்துல் கலாம் பற்றி சொல்லிட்டீங்க, ஆப்ரஹாம் லிங்கன் பற்றி சொல்லிட்டீங்க, அப்புறம் மேடை குயிரை பற்றி சொல்லிட்டீங்க. அப்படி என்றால் இயல்பாக நீங்கள் வாசிக்கிற பழக்கம் நிறைய இருக்கா முக்கிய? கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு யாரெல்லாம் பிடித்த எழுத்தாளர்கள்? மீண்டும் பேசலாங்க சார், ப்ளீஸ் சார். நேர்களே, இந்த நிகழ்ச்சி குறிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ஒரு கல்லூரிக்கு செல்லுகின்ற மாணவன் மாணவி யாருன்னா இருந்தாங்கன்னா அவசியம் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தூண்ட வேண்டும். என்னவென்றால் இன்றைக்கு யார் தேவை என்றால், ஒரு மொழி என்று வரட்டும் அல்லது இனம் சார்ந்த பல விஷயங்களாக இருந்தாலும் கூட அந்த மொழிக்கும் இனத்திற்கும் எந்த மனிதன் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றானோ அந்த மனிதனால்தான் அந்த மொழிக்கும் இனத்திற்கும் பெருமை வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது திருவள்ளுவர் என்ற ஒரு மனிதனுக்கு பெருமை என்னவென்றால், அவர் ஒரு மொழி சார்ந்த மட்டுமல்ல, அவர் ஒரு இனத்திற்கு ஒரு அடையாளமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு அப்துல் கலாம் பற்றி நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அழகாக பேசினார் என்றால், உலகம் அப்துல் கலாமை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் சார்ந்திருக்கும் தமிழகத்தை பற்றி பேசுகின்றது, அவர் சார்ந்திருக்கின்ற தமிழ் இனத்தை பற்றியெல்லாம் உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது என்றால், தனிப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கின்ற போது அந்த மனிதன் சார்ந்த இனம், அந்த மனிதன் பேசுகின்ற மொழியெல்லாம் உலக அளவில் பார்க்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளரை இந்த நிகழ்ச்சி நாம் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் காத்திருங்கள். இடைவெளிக்கு பிறகு நான் உங்களோடு இணைய காத்திருக்கின்றேன். அன்பார்ந்த நேயர்களே, ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், ஈரோடு என்பது தமிழக வரலாற்றை பொறுத்தவரை ஒரு பெரிய புரட்டி போட்ட ஒரு மாவட்டமாகும். ஏனென்றால் தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு எதை செய்தாலும் ஏன் எதற்கு சிந்தனை பண்ணி செய்யும் என்று சொன்னவன் வள்ளுவருக்கு முன்னால் பிறந்திருக்கின்ற மகான் சாக்ரட்டிஸ் பற்றி சொல்லுவாங்க. அதற்கு பிறகு சமூகத்தில் பகுத்தறிவு சிந்தனையாளர் பெரியார் பிறந்த பூமி அந்த ஈரோடு. அந்த மாவட்டத்தில் ஒரு சின்னஞ்சிறு கிராமம் என்று சொல்லப்படுகின்ற வெள்ளங்கோயில் என்ற கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்து இன்றைக்கு தமிழ் தெரியாத அறியாத மிசோரம் சென்று மீண்டும் ஐபிஎஸ் அதிகாரியாக வந்திருக்கின்றார் நம்முடைய அன்புமிகு சிறப்பு விருந்தினர், வணக்கத்திற்குரிய டாக்டர் விஜே சந்திரன் ஐபிஎஸ் அவர்கள். பார்க்கலாம் சார், பார்க்கலாங்களா சார்? எஸ் சார், வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. ஆமா, சொல்லுங்க ஐயா. புதுச்சேரிக்கு நீங்க பெருமை சேர்க்கும் வகையில ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு ஐயா. என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷங்க. ஒரு மனிதர் நல்ல வெற்றியை காண முடியும்னா அவங்களுக்கு நல்ல திட்டமிடலும் நேரத்தை முறையா பயன்படுத்தினால் மட்டுமே அவங்க ஒரு வெற்றியை காண முடியும் ஐயா. கண்டிப்பா. அப்படி நீங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கையில திட்டங்கள் போட்டுக்கிட்டீங்க, ஒரு நாள் பொழுத எப்படி நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க? நல்ல கேள்வி. அம்மா, உங்க பேரை சொல்லுங்கம்மா. கஜலட்சுமி ஐயா. மகிழ்ச்சிக்குமா, பாராட்டுங்க சார். சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து நான் வந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் படிச்சுட்டு இருந்தபோது எனக்கு ஐஏஎஸ் எழுதக்கூடிய ஒரு எண்ணம் இல்லைங்க. அப்போது ஐஏஎஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. அப்போது ஃபைனல் இயர் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து சரி நம்ம வந்து ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். எம்எஸ்சி பிஎஸ்சி ஃபைனல் இயர்லேருந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஃபைனல் இயர், எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர், எம்எஸ்சி செகண்ட் இயர், எம்எஸ்சி வந்து 2 இயர்ஸ் பீரியடுங்க. ப்ளஸ் அந்த எம்எஸ்சி முடிச்சதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாயின் பண்ணி 1 இயருங்க. இப்போ 4 வருஷம். அந்த 4 வருஷம் உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க் பண்ணிருந்தேங்க. அதாவது ஹார்ட் ஒர்க் அப்படி சொன்னால் ரொம்ப திட்டமிட்டு பிளான். என் ஃப்ரெண்டு வந்திருந்தார், நாங்களாம் சினிமா போயிட்டுருப்போம் அந்த 3 வருஷத்துக்கு முன்னால், ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில். அப்போது நாங்கள் சினிமா போயிட்டுருப்போம், அவருக்கு நாங்கள் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவோம், சைக்கிளில் போவோம், பார்க்குக்கு போவோம், அந்த மாதிரிலாம். அந்த ஒரு சமயத்தில் வந்து அவர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ரூமுக்கு வந்தார், என்னை பார்க்கறதுக்காக வந்தார். அப்போ சொன்னேன் நான் அவர்கிட்ட, ஓகே பேசிட்டு இருந்தோம், சரி 1/2 மணி நேரம் நம்ம பேசிக்கலாம், நீ 1/2 மணி நேரம் நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் 1/2 மணி நேரம் ஆனோன்னே நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த 1/2 மணி நேரம் முடிஞ்சிச்சு, நம்ம மீண்டும் அடுத்த நாள் சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் அவருக்கு சமக்கம் வந்துருச்சு, நான் வந்திருக்கேன் 6 மாதம் கழிச்சு உன்னை வந்து சந்திக்கிறேன், நீ வந்து 1/2 மணி நேரம் டைம் கொடுக்குற எனக்கு அப்படின்னாரு. வேறு வழி இல்லை. அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் வந்துங்க. ப்ரிப்ரேஷன் ஆரம்பித்த உடனே நான் வந்து காலேஜில் படிக்கும்போது
முழு நேரமும் இப்போ காலேஜ் ஒர்க்கை தவிர இப்போ வேறு நேரங்கள் எல்லாம் படிச்சுட்டு தான் இருந்தேன். சிவில் சர்வீஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். அதே சமயத்தில் அப் டு 10 அதே மாதிரி நான் இந்த ராத்திரியிலலாம் ரொம்ப நேரம் படிக்கிறதுலாம் எனக்கு பழக்கம் கிடையாதுங்க. நைட்டு ஒரு 10-10 வரைக்கும் படிப்பேன், காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு படிப்பேன். அதே சமயத்தில் நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் வந்து காலையில் 6 மணிக்கு ஜாப்பை கம்ப்ளீட்டாக லீவ் போட்டு வந்துட்டு முழுக்க படிச்சுட்டு இருந்தேன். காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா 7:30 வரைக்கும் படிப்பேன். 8 மணி வரைக்கும் படிச்சுட்டு மறுபடியும் காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்தா 10 மணிக்கு உட்காந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டு 1 மணிக்கு முடிப்பேன். அது மாதிரி மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டு வந்தேன்னா அதுக்கு ஒரு 1 hour 2 hours தூங்கிட்டு மறுபடியும் 4 மணிக்கு ஆரம்பிச்சா 7 மணி வரைக்கும் படிக்கிறது. சாப்பிட்டு வந்து மறுபடியும் உட்காந்து படிக்கிறது. இதுதான் ரொட்டீனாக வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிச்சுட்டே இருந்தோம். இந்த மாதிரி ஒரு வருஷம் அந்த கடைசி லாஸ்ட் ப்ரிப்பரேஷன் போது அப்படி படிக்க வேண்டியது இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இப்போ இன்றைக்கெல்லாம் வந்து நிறையா பொழுதுபோக்குகள் இருக்குது. டிவியில் ஒரு பொழுதுபோக்கு நீங்கள் வந்து அது டிவியில் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. நாங்கள் அந்த காலத்துலலாம் ஒரு டிவியெல்லாம் இல்லை. இன்றைக்கி வந்து எந்த சேனல் பார்த்தாலும் சினிமா ஓடும், கிரிக்கெட் நிகழ்ச்சிகள் நடக்குது, ஐபிஎல் நடக்கும். அது மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இப்போ ரொம்ப நிறையா இருக்குதுங்க. ஆனால் அப்போ அந்த காலத்தில் வந்து அவ்வளவு டிவியில் வந்து அவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்காது. வீட்டுக்கு வீடு டிவியே ரொம்ப ரேரு. அந்த காலகட்டத்தில் வந்து ஓரளவு பரவாயில்ல இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து மனசு ரொம்ப கட்டுப்படுத்தணும். நிறையா என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து முழுசாக மனசை கட்டுப்படுத்தி அதில் ஒரே கவனமாக இது வாங்கணும், சிவில் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தான் நடக்கும். மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியங்க. அற்புதமான கேள்வி கேட்டீங்க. அதே மாதிரி நேரத்தை நல்ல முறையில் செலவிடலாம். இப்போது ஒரு 15 நாள் அந்த மாதிரி படித்தா என்ன ஆகுனா ஒரு மாதிரி டயர்டாயிரும். தொடர்ந்து ஒரு 15 நாள் புக்கு காலையிலேருந்து சாயந்தரம் காலையிலேருந்து நைட் வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா 15 நாளில் கஷ்டமாக இருக்கும். மூடு வந்து அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் குறையும். ஒரு 2 நாள் ரிலாக்ஸாக வீட்டுக்கு போயிடுவேன். ட்ராவல் பண்ணி அம்மா அப்பாவோட போய் இருந்துட்டு கிராமத்தில் இருந்துட்டு வந்தோம்னா திருப்பி 2 நாள் கழிச்சு மறுபடியும் வந்துடும். மறுபடியும் 15 நாள் நல்லா படிக்கலாங்க. ஒரு சில சமயத்தில் என்ன ஆகுனா நான் ஒரு மாதம் கழிச்சு ஒரு சினிமா போகணும். சினிமா போகணுன்னா பாதி படத்தில் ஐயோ நம்ம படிக்க வேண்டிய நேரத்தில் சினிமாவுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி பாதியில் எந்திரிச்சு வந்திருக்கேன் நான். சினிமாவில் வந்து நம்ம நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். ஒரு ரிலாக்ஸேஷன் தான் போயிருப்போம். ஒரு மாதம் கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாமே அப்படிங்கிறதுக்காக சினிமாவுக்கு போயிடும். தியேட்டருக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு இருக்கும்போது மனசில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வந்து கூந்துட்டு இந்த மாதிரி சினிமா போயிட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் எந்திரிச்சு வந்துடுவேன். இந்த மாதிரி வேண்டாம், சினிமா பார்த்து தப்பு, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போதும் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்குவேன். அந்த மாதிரி ஒரு பிளானிங் கண்டிப்பாக திட்டவட்டமாக எனக்கு அந்த ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற போதே இருந்துச்சுங்க. ரெண்டாவது, நான் வந்து ஒரு புழுவாக இல்லை. கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை நான் சொல்லணும். ஸ்கூலில் படிக்கிற போதும் சரி, அது அரசு பள்ளிங்கனால ரொம்ப வந்து இப்போ நிறையா புத்தகம் எடுத்துருவான்னு சொல்ல மாட்டாங்க, வீட்டு பாடம் பண்ணணும் அப்படி சொல்ல மாட்டாங்க. படித்தோம். அந்த எப்போவுமே நான் முதல் ரேங்க் 2nd ரேங்க் தான் வாங்கிட்டு இருந்தேன் நான். ஆனால் அது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு படிப்பை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. நான் விளையாட்டில் வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து இன்னும் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸ்கூலில் வந்து கபடி போட்டி, பேச்சு போட்டி, அதே சமயத்தில் இலக்கிய போட்டி, தமிழ் முறைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புவித்தல் போட்டி, திருக்குறள் அதிக அளவில் எண்ணிக்கையில் திருக்குறள் சொல்லக்கூடிய போட்டி, இப்படி எல்லா போட்டிகளையும் மனசில் இலக்கிய போட்டிகள் மட்டும் இல்லை, அதே மாதிரி ஃபீல்டு லெவலில் பேட்மிண்டன் டீமில் வந்து நாங்கள் வந்து 10th படிக்கிற போது நாங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து ஜோனல் போய் ஜெயிச்சு, ஜோன்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் லீவ் விட்டாங்க. ஐ ரிமெம்பர் தட். அதனால் ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் 4 மணிலேருந்து 6:30 வரைக்கும் அந்த இருட்டு வர வரைக்கும் விளையாடிட்டு தான் வெளியில் போடுவேன். அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அது இருந்ததுனால தான் மனசில் வந்து ஒரு படிக்கிற போது நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லா நேரம் படிக்கணும் அப்படிங்கிறது அவசியமெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான பரீட்சை இப்போ +2 அப்படின்னா கண்டிப்பாக படிச்சாகணும். அந்த ஒரு வருஷம் நீங்கள் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாட்டுகளையும் இசையும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து படிக்கலாம். மற்றபடி எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து உடற்பயிற்சியும் இந்த மாதிரி இசை சம்பந்தமான மனசை மென்மையாக்கக்கூடிய ஒரு துறையில் ஈடுபடுறது உங்களுடைய மனசுக்கும் உடலுக்கும் நன்மையை விளைவிக்கும். அதையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பிளான் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும், வெற்றிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அழகான கேள்வி கேட்டீங்க. ரொம்ப அற்புதமாக நீங்கள் பேசியிருக்கீங்க சார். அதாவது மகான் அரவிந்தர் சொல்லுவார், உலகத்தை வெல்ல வேண்டும் என்றால் முதலில் உன்னுடைய உள்ளத்தை வென்று காட்டு என்று சொல்லுவார். நீங்கள் அழகாக நீங்கள் சொல்லிட்டீங்க. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சாதனையாக இருந்தாலும் மனசை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க. வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், நான் பாண்டிச்சேரியிலிருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் கிட்ட பேசுகிறேன் சார். சொல்லுங்கள், கவனிச்சிட்டு இருக்கேன். சார் வணக்கம் சார். சார் திருப்பி இங்கே பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கீங்க. சரிங்க சார், உங்களுடைய பணி சிறப்பாக இருக்கணும் சார். ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு தான் சார் நீங்கள் இங்கே வந்தது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு ஒரு டவுட் சார், மட்டும் கேட்கணும். சொல்லுங்கள் சார். இந்த 2011
சரிங்க. இந்த சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷன் நடந்துச்சு. ஆமாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 41 சீட்டு எடுத்தாங்க. சரிங்க சார். நீங்கள் கொஞ்சம் ஏன்னா இப்போ இது விஷயமா வந்து நீங்கள் சார் நேராக பார்த்தீங்கன்னா ஐ தாட் யூ குட் ஏபிள் டு ஹெல்ப் யூ சார். ஓ ஓகே. ப்ளீஸ் நீங்கள் நான் ஏன்னா சார் இப்போ பொறுப்பு எடுக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து சரியாக செஞ்சு கொடுப்பாங்க சார். அதுக்கான ஆலோசனைகளை வழியாக கொடுப்பாங்க சார். நேரில் வந்து பாருங்க. ப்ளீஸ் சார். சரிங்க. நன்றி சார். தேங்க்யூ சார். அன்பார்ந்த நேயர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்குமே ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் நம்பிக்கையில் மீண்டும் நம்முடைய சிறப்பு அழைப்பாளரோட சில செய்திகளை பேச விரும்புகின்றேன் சார். இப்போ வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் மனிதனுக்கு வந்து வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது ஒரு அடுத்தடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் இருக்க வேண்டும். அந்த உத்வேகம் எதில் தொடங்குகிறது என்றால் மனசை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னீங்க நீங்கள். கண்டிப்பாக. இப்போ நீங்களே சொன்னீங்க இன்றைக்கி வந்து ஊடகத்தினுடைய தாக்கம் இருக்கிறது. இந்த மனித சமூகம், இளைய சமூகம் நுகர்ச்சி கலாச்சாரத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறத பார்க்குறேன். நம்ம போய்ட்டு நிறைய இப்போ செல்ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, தொலைக்காட்சி ஊடகத்தில் நிறைய வந்து பொதுபோக்கு காட்சிகளும் வர தொடங்கிட்டன. இப்போ வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போட்டித் தேர்வில் பங்கேற்று உங்களை போன்ற ஒரு பெரிய அதிகாரியாக வர வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்கள்? இல்லைங்க, அதான் மனக்கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது வந்து இன்னைக்கு வந்து மனசு ஈஸியாக உங்களுக்கு வந்து அலைபாயிடும். எப்படின்னா உங்களுக்கு ஒரு கிரிக்கெட் இருந்துச்சுன்னா பார்க்குறாங்க, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த மேட்ச்சில் உட்காந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி டிவி ப்ரோக்ராம் ஒரு நிறைய இன்னைக்கு வந்து அட்ராக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்குது. மனசு ஈஸியாக அதாவது படிக்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயம். அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒன்று நீங்கள் கிராஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். இது வந்து அதுக்கு வந்து மனசை வந்து ஆழமாக செலவு பண்ணும். அது வந்து ஏன் நம்ம செலவு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம அடுத்து இதை விட இன்னும் பெட்டராக போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் வந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் படித்த உடனேமே எனக்கு வேலை கிடைச்சிது. ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸராக நான் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து எம்எஸ்சி போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாலே ஹெச்ஓ போஸ்ட் கிடச்சிதுங்க. இது வந்து கவர்மெண்ட் போஸ்ட்டு, நல்ல ஹேண்ட்ஸம் சேலரி. அப்போது இது கெசட் ஆஃபீஸர் ரேங்க்ல இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் அது வேண்டாம், அதுக்கு மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எம்எஸ்சி போய் ஜாயின் பண்ணேன். எம்எஸ்சி முடித்த உடனே வித்தின் 6-7 மந்த்ஸ்க்குள்ளே எனக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போஸ்ட் கிடச்சிதுங்க. அது பார்த்தீங்கன்னா அப்போ தான் 4th பே கமிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்ல சேலரி, ஹேண்ட்ஸம் சேலரி, நல்ல பதவி. இப்போ எல்லாருமே என்னோட பேட்ச்மேட்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்காங்க. நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அதுலேயே இவரோட கண்டினியூட். அதையும் கூட சரி வேண்டாம், இதுக்கு மேலே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னும் சிவில் சர்வீஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நான் வளர்த்துக்கிட்டோம். அப்போ காரணம் என்னென்னா, இதுக்கு மேலே போகணும், இதை விட பெட்டராக போகலாம், இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை விட பெட்டராக போகிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த ஒரு எட்ஜு, அந்த ஒரு முயற்சி வந்து நமக்கு இருந்துச்சுன்னா தான் நம்ம மேலே வர முடியுங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மனோ ரீதியாக வளர்த்துக்க கற்றுக்கணும். நான் நிறைய பேர்த்துக்கு அப்படின்னாங்க, நாம் இருக்கிற இடத்துலையே இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நினைக்கிறாங்க, சரி நம்ம இருந்தால் நம்ம ஊர்லேயே இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, இதை விட இன்னொரு ஊருக்கு போகலாம். இதோட இப்போ நியூயார்க்கில் ஒரு சர்வே எடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க வந்து ஏன் உலகத்தில் அமெரிக்கா வந்து அப்புறம் ஒரு பெரிய வல்லரசாக இருக்குதுன்னு சொன்னோம்னா மாறிட்டே இருக்காங்க. இன்னும் பெட்டர் தேடுதல் இன்னும் தேடிக்கொண்டே இருக்கும்போது தான் சரி நம்ம நிறைவு பெற வேண்டியது அவசியம் தான். எப்போ நிறைய பெறலாம், ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, ஓகே நம்ம சந்தோஷமாக நிறைவடைஞ்சிட்டோம் ஒரு இது. ஆனால் இந்த யங் ஏஜில் பர்டிகுலராக இந்த 20 வயசு 30 வயசுலலாம் வந்து இன்னும் பெட்டர் இன்னும் மேலே இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த தேடுதல் இருந்துச்சுன்னா அதை நோக்கி பயணிக்கணும் அப்படி சொல்லி நேர்வழியில் போகணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எம்எஸ் சுவாமிநாதன் எம்எஸ் உதயமூர்த்தி அவரை பற்றி நான் கட்டாயம் சொல்லணும். அவர் எலெக்ஷன் நின்னாரு, அதில் வந்து அவரால் ஜெயிக்க முடியல. ஆனால் எத்தனையோ இளைஞர்கள் மனசில் அவர் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அந்த அவருடைய எம்எஸ் உதயமூர்த்தி அவருடைய புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிங்க. இளைஞர்கள் எல்லோரும் படிக்க வேண்டிய புத்தகம். அவர் வந்து மாபெரும் வெற்றியடைந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அவர் எழுதியிருக்காரு. எல்லாரும் வெற்றியடைஞ்ச அனைவர்களுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, வெற்றியடைஞ்சவங்க எல்லாருமே ஒரு நேர்மையாகவும் உண்மையாகவும், அதாவது எப்படியும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற ஒரு நோக்கத்தோட சமுதாயத்துக்கு நல்லா அவங்களுடைய தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பண்பாட்டில் அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி புத்தகங்களை படிக்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப உபயோகரமாக இருக்கும்.
அது வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதை விட்டு நம்ம வந்து இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தோம்னா அதில் தேவையான விஷயங்களோட தேவையற்ற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கல்ச்சர் விட்டு வெஸ்டர்ன் கல்ச்சர் பார்க்குறோம். வெவ்வேறு விதமான மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அதை கூட்டிகிட்டு போகுது உங்களை. அது வந்து ஒரு சரியான ஒரு இதை உங்களுக்கு கொடுக்கறதுல நினைக்கிறேன் நான். இந்த சிறந்த புத்தகங்கள், திருக்குறள் இதெல்லாம் படிக்க அதை வந்து மனசில் வாங்கிட்டீங்கன்னா உண்மையிலுமே அது வந்து மிகச்சிறந்த ஒரு வெற்றியை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். நியாயமாகவே நம்ம வந்து இன்னும் மேலே போகலாம், நேர்வழியில் மேலே போகலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாவே அது மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு. அந்த காலகட்டத்தில் கொடுக்கலினாலும் அதுக்கு இன்னொரு காலத்தில் கொடுக்குங்க. முயற்சி தன் மெய்வத்துக்கு கூலி தரும். சில தற்காலிகமான தோல்விகளை நீங்கள் சந்தித்தாலும் கூட அந்த நம்ம எடுத்துக்கிட்ட முயற்சி. நான் வந்து பார்க்குறோம் ஐஏஎஸில் சொல்லுவாங்க, ராவ் ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் பற்றி நான் சொல்லுவேன். நான் அவங்க என்ன சார், ராவ்ங்கிறவர் வந்து நான் வந்து ஐஏஎஸில் உட்காந்து ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ண முடியல. அவர் வந்து என்ன பண்ணார், சரி நான் ஐஏஎஸில் பாஸ் பண்ண முடியல, ஆனால் நான் வந்து உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஏஎஸ் ஸ்டடி சென்டர்னு ஒன்று ஆரம்பித்து இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் டெல்லியில் உருவாக்கி காட்டினார். அவர்கிட்ட படிக்காதவங்க கிட்டத்தட்ட நாங்கள்லாம் சிவில் சர்வீஸ் எழுதின காலத்தில் அவர்கிட்ட கோச்சிங் எடுக்காதவங்க பெரும்பாலும் வரவே மாட்டாங்க. அவ்வளோ பேரும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 1000 பேர்த்த செலக்ட் பண்ணாங்க. ஒரு 500 பேர்த்து பக்கம் அவர் ட்ரைனிங், அவர் கோச்சிங் கொடுத்து வந்தார். எத்தனையோ ஐஏஎஸ்லேயும் ஐபிஎஸ்லேயும் உருவாக்கியிருக்காரு. அப்போது அவருக்கு அது தோல்வி அடைஞ்ச கூட அதை விட ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு அவர் போனார் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். அவர் இப்போ மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளராக டெல்லியில் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது என்ன சொல்கிறேன்னா, ஒரு முயற்சி அந்த ஒரு இதில் தோல்வி அடைஞ்சால் கூட அதை விட சமமாகவோ அல்லது அதை விட பெட்டரான ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போய் கடவுள் வைப்பார். உங்களுக்கு இயற்கையே அந்த இடத்துக்கு கொண்டு போகும். உங்களுடைய மனசும் சிந்தனையும் நேர்மையாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதெல்லாம் வளர்த்துக்குங்க. அதெல்லாம் நீங்கள் அந்த MS சாமிநாதன் சாரோட புக்குகளை படிச்சிங்கன்னா அற்புதமாக அதுக்கெல்லாம் விளக்கம் கிடைக்கும் உங்களுக்கு. எனக்குரிய வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் சார் மனிதவள மேம்பாட்டு பயிற்சி முகாமில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வு இருக்குங்க சார். தேங்க்யூ சார். ஏனென்றால் ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது. கேட்பிடும் பெருதுகள் என்று சொன்னான் மகாகவி பாரதி. அவனுடைய எண்ணம் இருக்குது பாருங்க, அற்புதமான கேட்பிடும் பெருதுகள் என்று சொன்னான். அடுத்தது நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் சுய முன்னேற்ற சிந்தனையாளர் MS உதயமூர்த்தி, நம்மால் முடியும் நம்பு என்று தமிழ் மக்களை உசிப்பு விட்டவன் அந்த எழுத்தாளர். எண்ணங்களை பற்றிய உயர்வான எண்ணங்கள், வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றால் எண்ணம் தான் உங்களை வழிநடத்துகின்றது. அடுத்து சொல்கிறான், உங்களுக்கு உங்களை பற்றி அபிப்பிராயம் உயர்வாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம். இப்படிலாம் நான் இங்கே அமர்ந்திருந்தாலும் என்னை சாரு வந்து பல கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது என்னுடைய எண்ணம் சிறகடித்து ஓடிக்கொண்டே இருக்கிறது என்னால் உணர முடிகிறது. ஏனென்றால் தமிழ் சமூகம் தாழ்வு மனப்பான்மையில் சிக்கிக் கொண்டிருந்த பொழுது உன்னால் முடியும் தம்பி நம்பு என்று அந்த மந்திர வார்த்தையை உச்சத்தவன் நம்முடைய MS உதயமூர்த்தி மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். இப்போ அடுத்தது சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு மாணவன் இருக்கின்றார் என்றால் 3 வகையான பரிமாணங்கள் அந்த மாணவனுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை என்று சொல்லுகின்றார்கள். ஒன்று அந்த மாணவனுடைய பங்களிப்பு, அடுத்து பெற்றோர் தாய் தந்தையர் பங்களிப்பு, அடுத்து அவன் படிக்கின்ற பள்ளியினுடைய பங்களிப்புன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுடைய வெற்றியை பொறுத்தவரை உங்களுடைய பல விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தை வளர்ப்பு முறைகள் பற்றி சொல்லுங்கள். நான் ஒரு முறை ஒரு கூட்டத்தில் நீங்கள் பேச சொன்னீங்க, எப்பொழுதாலும் நீங்கள் அப்பாவோட சினிமாவுக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் அந்த விமானத்தை கீழே இறங்கி ஒருத்தர் கோட் பண்ண வரார் போல அதை போல் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னதாக ஒரு கருத்து இருக்கிறது. அது குறித்து என்ன? கண்டிப்பாக, அதாவது வந்துங்க ஆழமாக பார்த்தோம்னா இந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து அதை முடிவெடுக்க தெரியாது. நாம் வந்து சரி நான் சொன்னேன் BSc ஹார்டிகல்ச்சர் முடிச்சோன்னே ஜாப் போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ கூட அப்பா தான் சொன்னாங்க, இதை விட நீ பெட்டராக போகணும், இதை விட பெட்டராக போகணும்னு சொன்னது வந்து எனக்கு இதை விட இன்னும் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து அப்பா தானுங்க. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இப்போ வந்து நான் சின்ன வயசில் MSc முடிக்கிற போது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தபோது கூட நம்மளால் IAS பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு இயற்கை தானே எல்லாம் நம்ம இந்தியா முழுவதும் பரிச்சு எழுதுறாங்க. எத்தனையோ பேர் கான்வென்ட்டில் படிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் அவங்க அப்பா இன்ஜினியரா, டாக்டரா, அல்லது பெரிய பெரிய IAS ஆஃபீஸர்ஸா, அல்லது பெரிய பெரிய தொழிலதிபர்களா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா, எத்தனையோ பேர் வந்து அவங்களுடைய பசங்களும் கான்வென்ட்டில் ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்க. இவங்கெல்லாம் கூட IAS பாஸ் பண்ண முடியும், அப்படி அவங்களோட நம்ம போட்டி போட முடியுமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கும் அந்த வயசில். அதுக்கப்புறம் நம்ம வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம முடிஞ்சதுன்னு நினச்சிக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த சந்தேகங்கள்லாம் இருக்கும். அப்போ வந்து உன்னால் முடியும், செய்ய முடியும், நிச்சயம் உன்னால முடியலைன்னா வேற யாரால முடியும்? கண்டிப்பா இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து யாரு எங்க பிறந்திருக்காங்க, என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற முக்கியம். எந்த அளவுக்கு முயற்சி பண்றாங்க, எந்த அளவுக்கு அறிவுபூர்வமா சிந்திக்கிறாங்க, அவங்க எல்லாம் முடியும், உன்னால முடியும்ப்பா அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொடுக்கறது கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஊக்குவிச்சது எங்க அப்பா அம்மா தான்.
அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாதுங்க. எம்எஸ்சி முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகும்போது ரொம்ப நல்ல பதவிங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன்றைக்கி எல்லா ப்ரொஃபஸர் டெஃபினட்டாக தெரியும், ப்ரொஃபஸராக போகலாம், வெளிநாடு போகலாம், எல்லா வாய்ப்புகளும் இருக்காங்க. அதில் சம்பளம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த போலீஸ் அதிகாரியாக வந்ததை விட கண்டினியூடு அந்த காலேஜில் என்னை விட எல்லாம் என்னோட சம்பளம் அதிகமாக தான் வாங்கினாங்க. இருந்தாலும் இதில் ரெகக்னிஷன் இருக்குது, மக்களுக்கு நேரடியாக நம்ம சேவை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால தான் நான் இங்கே இதில் வந்தேன். இருந்தால் அந்த காலகட்டத்தில் இந்த பரீட்சை உன்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதுணையாக சொன்னது அப்பா தாங்க. ரெண்டாவது முயற்சி தாங்க. முதல் தடவை நான் அந்த எக்ஸாம் எழுதி வந்தோடனே நான் சொன்னேன், அப்போ மனம் ரொம்ப தளர்ந்து போயிட்டேன். நான் 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுட்டு தான் முதல்ல அட்டெம்ப்ட் போய் எழுதுனேன். நான் 2 வருஷம் 3 வருஷம் போய் படிச்சுட்டு போயிட்டு முதல் அட்டெம்ப்ட் எழுதணுன்னே எனக்கு அந்த பரீட்சை எழுதி முடிச்ச போதே தெரியும் கண்டிப்பாக நம்ம அதில் தேர்வாக போகிறது இல்லைன்ட்டு. ப்ரிலிமினரி நுழைவுத் தேர்வு. அந்த நுழைவுத் தேர்வு எழுதி பார்க்கும்போது நினச்சேன், இது என்ன எனக்கு ஒன்று நிறைய கொஷின்ஸ் எனக்கு புரியல. ஒரு அந்த ப்ரிலிமினரியில் ஒரு ஆப்ஷன் ஒரு ஜெனரல் ஸ்டடீஸ் அப்போ இருந்துச்சு. அந்த பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு 10 கேள்வி கூட சரியான படம் எழுதியிருக்கோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. அப்படிங்கிற போது திருப்பி மனம் சோர்ந்துருந்தேன். அப்பாட்ட போய் கேட்டேன், அந்த மாதிரி என்னை எழுத சொல்லிட்டீங்க, நான் 2 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தேன், போய் பரீட்சை எழுதுனா எனக்கு ஒரு திருப்தியாகவே இல்லை, 10 கேள்வி கூட என்னால் சரியாக பதில் எழுத முடியல, எப்படி என்னால் பாஸ் பண்ண முடியும்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லி எங்கள் அப்பாட்ட கேட்டேன். ரொம்ப டிஜெக்டடாக இருந்தேன். அப்போ சொன்னார், எப்பா இது வந்து ஒரு வாட்ச்மேன் பரீட்சைக்கு நீ போகல, ஒரு சின்ன கான்ஸ்டபிள் தேர்வுக்கோ இல்லை எஸ்ஐ தேர்வுக்கோ நீ போகல, நீ வந்து ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வுக்கு போகிற, நீ உன்னால் 2 வருஷத்தில் நீ வந்து ஈஸியாக பண்ண முடிஞ்சுன்னா அப்போ அந்த பரீட்சைக்கே வேல்யூ இல்லையே, நீ 2 வருஷத்தில் நீ பாஸ் பண்ண முடிஞ்சுன்னா அது என்ன பெரிய பரீட்சை, உன்ன மாதிரி 1000 பேர் இப்போ லட்சக்கணக்கான பேர் படிச்சுட்டு இருப்பாங்களே 2 வருஷம்ட்டு. அப்போ அதில் வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ காலகட்டம் நீ அதில் முயற்சி பண்ணுறியோ அப்போ தான் வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு மனசை மாற்றி என்னை திருப்பி அதில் மறுபடியும் நீ இல்லை மறுபடியும் உட்காந்து பறிச்சது, இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை மாற்றி பண்ணு, இன்னொரு வேறு புது இடத்துல போய் படிச்சு பாரு, புது வெற்றி அடைஞ்சவங்களெல்லாம் போய் சந்திச்சு பாரு அப்படி சொல்லிட்டு புது உத்வேகம் கொடுத்து மீண்டும் என்னை இதில் ஃபோர்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து பெட்ரோலுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் பெட்ரோல் வந்து என்ன செய்வாங்கன்னா, சரி பரவாயில்ல நல்ல ஜாப்பில் கிடச்சிருக்கானே, எதுக்கு சம்பளம் நல்லா தானே வருது, நல்ல பொசிஷன் தானே, ஏன் இதுலேயே கண்டினியூ பண்ணலாமே, எதுக்கு போய் அதில் கஷ்டப்பட்டுருக்கணும் அப்படின்னு. ரெண்டாவது அவங்க செலவு பண்ணுறதுக்கும், ஏன்னா சிவில் சர்வீஸ் படிக்கிற போது புக்ஸ் வாங்கணும். நான்லாம் வந்து இப்போ தனியாக ரூம் எடுத்து தங்கிட்டு அதுக்காகவே வந்து 10 மாதம் ரூம் எடுத்து தங்கி அங்கேயே உட்காந்து படிச்சுருந்தேன். அதுக்கெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸு, அங்கே உணவுக்கு தனியாக, வீட்டில் இருந்தால் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் கொஞ்சம் படிச்சிருந்தேன். காலேஜ் பக்கத்துலேயே, அது சமயத்தில் லைப்ரரி பக்கத்தில் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கணும்னு சொல்லிட்டு டெல்லியில் அங்கெல்லாம் போய் தங்கி படிச்சோம். இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பேரண்ட்ஸ் வந்து ஐயோ இதுக்கு நிறைய செலவாகும், ஏன் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது அத்தனையும் தாண்டி நீ செய்ய முடியும்னால சாதிக்க முடியும்னு சொல்லி பெற்றோர் அந்த இதெல்லாம் செலவுன்னு எடுத்துக்கூடாது, இது நீ உன்னுடைய சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி உங்களை ஊக்கம் கொடுத்தாங்க, எனக்கு கொடுத்தாங்க. அது மாதிரி நீங்களும் உங்களுடைய குழந்தைகளை ஊக்கம் கொடுங்க. இளைஞர்களில் வந்து அவங்க அப்பா அம்மாவை அரவணைச்சு போனால் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து மாபெரும் வெற்றியை நீங்கள் சந்திக்க முடியும் அப்படின்னு. பிரமாதங்க சார். சார் இப்போ அடுத்தது, இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசு பள்ளியில் படித்து இந்த ஒரு ஏபிஎஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் அதுக்கப்புறம் இந்த எஸ்பியாக இருந்து ஐபிஎஸ் அந்தஸ்து வருகின்ற பொழுது தொடக்க காலகட்டங்களில் நண்பர்கள் உறவினர்கள் உங்களை எப்படி பார்த்தாங்க? இந்த பதவிக்கு வந்துட்ட பிறகு ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக பொறுப்புக்கு வந்து விட்ட பிறகு இந்த சமூகங்கள் எப்படி பார்க்கிறது? இந்த 2 வேறுபட்ட சூழல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக இல்லை. உண்மையிலே நாம் எலைட் ஒரு 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 வாழ்க்கையில் ஒரு ஜம்ப் பண்ணி உணர்வீங்க. சிவில் சர்வீசஸ் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து எடுத்தோன்னே ஒரு எஸ்பியாவோ அல்லது ஒரு மாவட்டத்தினுடைய அதிகாரியாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ ஒரு புகழ் இருக்குதோ அல்லது பெருமை இருக்குதோ அது தெரியல எனக்கு. ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு பொறுப்பு உணர்ச்சி எல்லாத்தையும் எப்படி எடுத்துகிட்டு போகணும், நல்ல முறையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு உணர்ச்சி உங்களுக்கு வந்துடும். அந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் உங்களுக்கு பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து உங்களை வந்து மேலே பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து அது பெருமையாக இருக்கும். அதே சமயத்தில் அது வந்து அதை ஒரு பெருமையாக இருக்கிற அதே சமயத்தில் உங்களுக்கு பொறுப்புணர்ச்சியும் உங்களுக்கு கூட்டும். ஒரு இன்னும் மேலே சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு அது உறுதுணையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறையா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் எல்லாம் சமமாக பார்த்தவங்களாம் உங்களை மேலே வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெருமையாக தான் இருக்கும். சரிங்க சார். உங்கள் வாழ்க்கையோட வெற்றிக்கு அடிப்படை நீங்கள் மதிக்கண்ட ஆசிரியர் பெருமக்கள் என்ன இருக்காங்க உங்களுக்கு பள்ளி வாழ்க்கை? நான் இன்றைக்கும் எங்கள் ஆசிரியர்லாம் நிறைய பேர் பார்க்குறேன். அவர் இன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணுவார், நடேசன் சார்னு சொல்லிட்டு. அவர் தான் எனக்கு வந்து 10th வந்து எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர், ஆல்சோ கிளாஸ் டீச்சருங்க. அதே மாதிரி கணேசமூர்த்தி ஆசிரியர் சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு 7th 8th தமிழ் டீச்சர். அவரெல்லாம் வந்து என்னை ஷேப் பண்ணாங்கன்னு நான் இன்றைக்கி நான் நம்புகிறேன். தப்பு செஞ்சால் தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்களாம் அழகாக அவர் இன்றைக்கி வந்து அவங்க கோபிச்செட்டிப்பாளையம் போனால் கட்டாயம் அவங்கள பார்த்துட்டு நான் வருவேன். அவங்க வந்து அவங்களும் சென்னை பக்கம் வந்தாங்கன்னா
அல்லது பாண்டிச்சேரி பக்கம் வந்தாங்கன்னா பாண்டிச்சேரியில் என்னை வந்து சந்திச்சு தான் போவாங்க. ரொம்ப ரொம்ப வயசாக அவங்களாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே. இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் என்னோட அந்த தொடர்பில் இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் ஒரு ஒரு தெய்வத்துக்கு இணையாக தான் நான் பார்க்குறேன். நான் அவங்களாம் வந்து இன்னும் சொல்லுவாங்க, நீ இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து இது இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தாருன்னா கூட அதில் என்ன பண்ணலாம், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லுவாங்க. 4 இடத்துல நான் போய் பழகிறது பேசுகிற முறைகளில் அவங்க பார்த்தா இன்றைக்கி வந்து இப்படி பழகணும் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கும் வந்து ஆசிரியர்கள்லாம் வந்து நிறைய ஆசிரியர்கள் தொடர்பு இருக்காங்க. மிகுந்த மகிழ்ச்சிங்க சார். பிரமாதமாக நல்ல கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. நிறைவாக இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இளம் பிள்ளைகளுக்கு வந்து சார் உங்களுடைய அனுபவத்தை கொண்டு எனக்கு கருத்துக்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்களா? இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளுடைய மனோபாவம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு நான் பல பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு அச்சப்படுகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. சில விஷயங்கள் வந்து முன்னெடுத்து செல்ல வந்து ரொம்ப தயக்கம் காட்டுகின்றார்கள். ஒரு அறிவார்ந்த ஒரு விஷயத்தை கூட பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோடு பார்க்கிற நிலையெல்லாம் பார்க்குறோம். எல்லாவற்றையும் கடந்து இன்றைக்கு நுகர்ச்சி கலாச்சாரம் மிகப்பெரிய ஒரு மாயையில் நம்ம பிள்ளைகள்லாம் சிக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று எடுத்த இன்டர்நெட்ன்றாங்க, செல்ஃபோன்றாங்க. இது எப்படிலாம் அவங்களுடைய முன்னேற்றம் வந்து பாழ்படுத்துது, அதை குறித்து என்ன சொல்ல? இப்போ வந்து என்டியூரன்ஸ் ரொம்ப குறைவாகுது, தாங்கக்கூடிய சக்தி இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா கூட அது வந்து வித்ட்ரா ஆகிட்டு நீ அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சின்ன ஒரு பிரச்சனைகள் வரும், ஒரு தோல்விகள் வரும், அந்த தோல்வி ஃபைனல் அப்படின்னு நினச்சிட்டு அதுலேருந்து விலகிடுறாங்க. அது பயப்படுறாங்க அடுத்த தடவை அதை டச் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கக்கூடாது. இந்த தோல்வியை அடுத்தது வெற்றியாக்கலாம் அப்படி சொல்லி முயற்சி பண்ணணும். நான் நான் +2 படிக்கிற போது என்னோட ஆம்பிஷன் ஃபுல்லாகவே வந்து நான் டாக்டர் ஆகணும்னு தான் இருந்துச்சு. டாக்டர் ஆகணும்னு நினச்சிட்டு +2ல் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் நான். அப்போ வந்து என்னோடய ஸ்கோருக்கு வந்து டெஃபினட்டாக மெடிக்கல் காலேஜில் இடம் கிடச்சிருக்கணும். ஆனால் அந்த காலகட்டத்தில் இடம் கிடைக்கல. ஏன்னா அப்போ இன்டர்வியூங்கிற சிஸ்டம்லாம் இருந்துச்சு, எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஒரு வருஷம் இல்லைங்க, அந்த +2 முடிச்சுட்டு நான் வந்து ஒரு வருஷம் வந்து காலேஜுக்கு மற்ற காலேஜ் எதுலேயும் சேர மாட்டேன். நான் அடுத்த வருஷம், இந்த வருஷம் எனக்கு மெடிக்கல் காலேஜில் கிடைக்கல, அடுத்த வருஷம் மெடிக்கல் காலேஜில் கிடைச்சா மட்டும்தான் நான் போவேன், இப்படி காலேஜ் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தேன். அது ஒரு பெரிய தோல்வி தான். அப்போ வந்து அந்த மனசு வந்து நான் டாக்டர் ஆகலையே அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு மன குமுறல் இருந்துச்சு. ஆனால் அது வந்து பிற்காலத்தில் வந்து அதை பார்க்கும்போது இல்லை, இதில் இல்லைன்னா இன்னொன்று போய் தான் ஆகணும். நம்ம வந்து அப்படி பார்த்தோம்னா எத்தனையோ ஒரு சின்ன தோல்வியை பார்த்தாங்கன்னா அதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியலை. இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தோல்வி அப்படிங்கிறது ரொம்ப சகஜம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காம்படிஷன், உலகத்தில் போட்டிகள் அப்படிங்கிறது வந்து லட்சங்களும் கோடிகளும். நான் ஸ்கூலில் படித்த காலத்தில் 70 கோடி இருந்த இன்னும் ஜனத்தொகை இன்றைக்கி 130 கோடி இருக்குது. அப்போது நீங்கள் வந்து போட்டி போடக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி அவேர்னஸ், அப்போ இருந்த அவேர்னஸ் ரொம்ப குறைச்சி, ஆனால் இன்றைக்கி இருக்கிற அவேர்னஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் வந்து மனதிடத்தோட நம்பிக்கையோட நீங்கள் போராட கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். சில தோல்விகள் வந்தால் கூட அது தோல்வி எடுத்துக்க வேண்டியதில்லை. காம்படிஷன் அப்படின்னு சொன்னால் ஜெயிக்கிற ஒருத்தர் தான் இருக்க முடியும், 100 பேர் ஒன்றா ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் இல்லைங்களா? அது மாதிரி நீங்கள் பல துறையில் பல ஓட்டங்களை நீங்கள் ஓட்டினீங்கன்னா டெஃபினட்டாக ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீங்க. நீங்கள் வந்து முயற்சிகளை மேற்கொள்ளத்தான் சமுதாயம். அன்றைக்கி வந்து காட்டில் வாழ்ந்த மனிதர்கள் குகையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப சுகமாக ஏர் கண்டிஷன் போட்டு உட்காந்துட்டு உலகம் முழுவதும் மாயக்கண்ணாடி வச்சு பார்க்குற மாதிரி, அந்த காலத்தில் சொல்லுவாங்களா மாயாஜால கண்ணாடின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அந்தளவுக்கு விஞ்ஞான முன்னேற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது காரணம் என்னன்னா, அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதன் செய்து கொண்டு இருந்த முயற்சி தான். அடுத்தது என்ன இன்னும் மேலும் முயற்சி, அந்த முயற்சி திருவினையாக்கும். அந்த இதை வந்து நீங்கள் குழந்தைகள் பர்டிகுலராக பள்ளிக்கூடம் காலேஜில் போயிட்டு இருக்கிற குழந்தைகள் நீங்கள் வந்து மேலும் முயற்சி எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக ஏதோ ஒரு துறையில் உங்களுக்கு கிளிக் ஆகும், வெற்றி அடைவீர்கள். நன்றிங்க சார். நிறைவாக உங்களுடைய எழுத்து பணி. ஆமாங்க, எழுத்துப்பணி எழுத்துப்பணி எழுதி அப்பப்போ எழுதி வச்சுருக்கேன். ஆனால் அதை புஸ்தகமாக உருவாக்கக்கூடிய முயற்சியில் நான் ஈடுபடல. இப்போ நீங்கள் உங்களுடைய உறுதுணையோடு நிச்சயமாக இப்போ வந்து எழுத ஆரம்பித்து ஏதோ ஒரு புத்தகத்தை ஒரு வடிவம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நிச்சயமாக நினைக்கிறேன். அது நடக்கணும்னு நான் நம்புகிறேன். நன்றிங்க சார். அன்பார்ந்த நேயர்களே, 1989 முதலாக புதுச்சேரிக்கு வருகின்ற பொழுது, அப்பொழுதெல்லாம் நாங்கள் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த பொழுது எங்களை ஈர்த்தவர்கள் 2 இளைஞர்கள். என்ன பெரிய இப்போ காலேஜில் பெரிய டாக்குன்னா, டேய் 2 SP வந்துருக்கிறாங்கடா, சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இவங்க கடற்கரையில் வந்து பைக்கை ஒரு இடதுன்னு கேட்டிங்கன்னா அந்த லேக் கஃபே ஏற்றப்போ தான் பைக் விடுவாங்க. ஒருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய டாக்டர் விஜய் சந்திரன் சார் அவர்கள், மற்றொருவர் ஸ்ரீகாந்த் அவர்கள். 2 பேரும் வந்து அந்த ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். எனக்கு மிக நன்றாக நினைவு இருக்கிறது. இவர் அந்த பைக்கை எடுத்துக்கொண்டு அந்த மோட்டார் சைக்கிள் பின்னால் வந்து போலீஸ் என்ற ஒரு வார்த்தையை போட்டுக்கொண்டு, அன்றைக்கெல்லாம் நாங்கள் ஒரு பெரிய வியந்து பார்த்த ஒரு மனிதன் இன்றைக்கு அருகிலிருந்து பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார். நிறைவாக சொல்ல வேண்டும் என்றால்,
அவரோட மிகப்பெரிய ஒரு வீச்சு. ஒரு அரை மணி நேரம் அவருக்குள்ள பேசுனீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்மால் உள் வாங்கக்கூடிய அளவிற்கு அவரிடம் இருக்கின்ற அந்த ஆளுமையினுடைய முக்கியம் என்னவென்றால் அந்த வாசிக்கின்ற திறன், அடுத்தவர்களை மதிக்கின்ற பண்பாடு, எல்லாவற்றையும் கடந்து எப்படிப்பட்ட உயர்ந்த பொறுப்பிற்கு வந்தாலும் தான் எப்பொழுதும் தானாக இருப்பது. அதுதான் அவருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று சொல்லிக்கொண்டு, உயர்ந்த பொறுப்புகளை அவர் இங்கே வைக்காமல் இதயத்திலே இங்கே வைத்திருக்கின்றார். அதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கான அடிப்படை இலக்கணம் என்று சொல்லி, அந்த இலக்கண நெறிகளோடு தன்னுடைய வாழ்க்கையை மிக அழகாக எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய சிறப்பு அழைப்பாளர், இந்த எஸ்எஸ்பி பதவி, ஐபிஎஸ் எல்லாவற்றையும் கடந்து ஒரு பெரிய உலகமே பார்த்து வியக்கின்ற அளவிற்கு ஒரு உச்சமான பொறுப்பிற்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அப்பொழுதும் நான் தான் இவரை பேட்டி எடுக்க வேண்டும் என்ற ஒரு அவளோடு நிகழ்ச்சியில் பங்கேற்று அற்புதமான கருத்துக்களை உனக்கும், உங்களுக்கும், எனக்கும், இந்த சமூகத்திற்கும், குறிப்பாக வாழ்க்கையில் சாதிக்க விரும்புகின்ற பிள்ளைகள் அனைவருக்கும் அற்புதமான ஒரு திறன்மிக்க ஒரு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்திருக்கின்றார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். சிறப்பு அழைப்பாளருக்கு என்னுடைய வணக்கம், பாராட்டுக்கள். மீண்டும் நான் உங்கள் இளம்பருதி மற்றும் நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.